Dear Chairman, Speaker, brothers and sisters, my name is A. Rangan, 51 Kiledar Street, Tepakalman Tichirapalli 2. பெரும் பொருட்செலவில் இம்மாபெரும் கூட்டத்தை ஏற்பாடு செய்து அதற்கு இந்துக்களுக்கும் மற்ற இஸ்லாம் மதத்தை சாராதவர்களுக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து முன் வரிசையிலே அமர்த்தி நாங்கள் கேட்கும் எப்பேற்பட்ட கேள்விக்கும் பதில் அளிப்போம். அது இஸ்லாம் மதத்திற்கு எதிராக ஒரு கெட்ட கேள்வியாக இருந்தால் கூட இங்க இருக்கும் இஸ்லாம் மக்கள் யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடாது. அப்படி எதிர்ப்பு தெரிவித்தால் அவர்களை வெளியேற்றுவோம் என்ற ஒரு உறுதிமொழியை கொடுத்து இதற்கு நான் தலை வணங்குகிறேன். நான் கேட்க போகும் முக்கியமான கேள்வி, தன்னுடைய வாழ்க்கைக்காகவும் தாய்ந்தருடைய வாழ்க்கைக்காகவும் தாய்ந்தருடைய வாழ்க்கைக்காகவும் பெற்றோருடைய ஒரு பணச்செலவிற்காகவும் 1000-2000 மேல் கடந்து வடக்கே காஷ்மீர், சீன எல்லை, பங்களாதேஷ் முதலிய இடங்களுக்கு சென்று தன்னுடைய உயிரை பணைய வைத்து வேலை செய்கிறார்கள். இங்கே அதில் 18 அவருடைய வயது உயர்ந்து கொண்டே போகிறது. அப்பேற்பட்ட இடத்தில் பாகிஸ்தான் போன்ற நாடுகள் தீவிரவாதத்தை வளர்த்துவிட்டு அவர்களுக்கு ஆயுதங்களை கொடுத்து அவர்கள் தன்னுடைய குடும்பங்களையும் அவருடைய குடும்பங்களையும் நாங்கள் காப்போம் என்று ஒரு கேரண்டி கொடுத்து அடிக்கடி தினமும் பல நூற்றுக்கணக்கான பேர்கள் சாவதற்கு காரணமாக இருக்கிறார்கள். அவர்கள் தீவிரவாதியாக இருந்தாலும் நான் கண்ணீர் வடிக்கிறேன். ராணுவ வீரராக இருந்தாலும் அந்த டிவியை பார்த்து கண்ணீர் வடிக்கிறேன். அதை தாங்கள் தடுப்பதற்கு ஓரளவாவது உதவி செய்தனால நான் மிகவும் நன்றியுடன் இருப்பேன். மிகவும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். ஐயா ரொம்ப நல்ல ஒரு அற்புதமான ஒரு வேண்டுகோளை வச்சிருக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, நாட்டின் எல்லைப்புறங்கள்ல நம்முடைய நாட்டு ராணுவ வீரர்கள் உயிரை பணயம் வைத்து அங்க போராடி கொண்டிருக்கிறார்கள், நாட்டை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு சங்கடம் கொடுக்கிற விதமாக அண்டையில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் தீவிரவாதிகளை உள்ள இறக்கி விட்டு அவர்களுக்கு உதவிகள் செய்து அநியாயத்துக்கு அந்த நாட்டில் உள்ள மக்களையும் பழிவாங்கி ராணுவத்துக்கும் இடைஞ்சல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களே, அதை தடுத்து நிறுத்த நீங்க முயற்சி செய்ய வேண்டும்னு சொல்லி ஐயா அவர்கள் கேட்டிருக்கிறாங்க. தடுத்து நிறுத்த நம்முடைய சக்தியில ஒரு முயற்சி பண்ணல. ஏன்னு கேட்டா அதை கண்டிக்கலாம். அதை தடுத்து நிறுத்துற அளவுக்கு நம்ம என்ன பாகிஸ்தான் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நிலையில நம்ம இருக்கிறோமா? நம்ம சொன்னால் பாகிஸ்தான்காரன் கேட்கிற அளவுல இருக்கிறானா? இல்ல. அல்ல இந்திய அரசாங்கம் நம்ம சொல்றதை கேட்குமா? இல்ல. நம்ம என்ன செய்யலாம்? இது ஒரு கிறுக்குத்தனமான காரியம் பாகிஸ்தான்காரன் செய்யறான், தேவையில்லாத வேலையை செய்யறான், அநியாயத்துக்கு வம்புக்கு வர்றான்னு சொல்லி அதை ஒரு கண்டனம் தெரிவிக்க முடியுமே தவிர நம்ம அவங்கள மாதிரி நம்மளும் சேர்ந்து கவலைப்பட முடியுமே தவிர இப்பெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி நம்ம என்ன மாதிரி அதுல பங்களிப்பு செய்ய முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம என்ன பங்களிப்பு செஞ்சு அதை தடுத்து நிறுத்துறது? ஆட்சியில் அதிகாரத்தில் உள்ளவர்கள் தான் அதை பத்தி யோசிக்கணும். வருத்தப்படலாம். உங்களை மாதிரி நம்மளும் சேர்ந்து என்ன செய்ய வேண்டியது? வருத்தப்பட வேண்டியதுதான் இருக்குது தவிர வேற ஒரு காரியம் நம்மளால செய்ய முடியல. கண்டிக்கிறோம். பாகிஸ்தானது செயல் கண்டனத்துக்குரியது. இங்க உள்ள ஒரு முஸ்லீமும் அதை ஏத்துக்கிற மாட்டான். இது கேரண்டியா உங்களுக்கு தரலாம். சில பேர் நினைச்சிட்டு இருக்காங்க முஸ்லீம் பாகிஸ்தான்ல முஸ்லீம் இருக்கிறதுனால அவன் என்ன செஞ்சாலும் நம்ம ஆதரிப்போண்டு. கண்டிப்பா ஆதரிக்க முடியாது. அவன் பாகிஸ்தான்காரங்க ஒரு குண்டை போட்டான்னா அப்துல் காதர்லாம் தப்பிச்சுக்கிட்டு ராமசாமி மட்டும் தான் சாவ போறாரா? இதுல போட்டா நான் தான் போக போறேன். வழங்குதா? அதனால அவன் நம்ம நாட்டின் மீது என்ன தாக்குதல் நடத்தினாலும் இந்த நாட்டில் உள்ள எல்லாரும் தான் பாதிக்கப்பட போறோம். பாகிஸ்தானுக்கு யாரும் சப்பட்டவங்க இருக்க மாட்டாங்க. நம்மள நீங்க மாதிரி தான் நாங்கள் நினைக்கிறோம். வேற வழி இல்லை. நம்மளால ஒன்றும் செய்ய முடியல. அரசாங்கங்கள் திருந்தணும், அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். 20 நம்பர் 20 சார். கடவுளை மற, மனிதனை நினை என்று சொல்ல உலக அறிவுலக மாமேதை தந்தை பெரியார் தொண்டன். பெரியாரை யாராலையும் கடவுளை ஆக்க முடியாது. அதை முன்னாடி தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய கருத்துக்கு நான் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன். 5 கேள்விகள் நான் பதில் கேட்கணும்னு நினைச்சேன். ஆனா ஒரு கேள்விதான் சொல்லியிருக்கீங்க. நல்ல வெயிட்டானதை கேட்டுருங்க. எப்படி? என் தகப்பனார் மதம் ஜாதி உணர்வு உள்ளவர். ஆனால் மாற்று மதத்தவர்கள் யார் உதவி செய்ய மனிதநேயத்தோடு உதவி செய்யக்கூடியவர், அந்த மனப்பக்குவம் உள்ளவர். ஆனால் சங்கராச்சாரியார், பாதிரியார், முல்லா உங்களை போன்றவர்கள் தான் மதவாதத்தை அதிகம் தூண்டுறீங்க. மதவாத சண்டை வர்றது உங்களாலதான். நாத்திகர்களால என்னையும் கிடையாது. எவனாவது ஒரு நாத்தியம் போய் கோயிலை இடிச்சான்னு சொல்ல முடியாது.
அதுக்கு காரணம் நீங்க. அடுத்து என்னன்னா, எங்க கிட்ட ஒழுக்கக்கேடு அதிகம் கிடையாது. பெரியாருடைய தொண்டர்கள் திராவிட கழக மாநாட்டில் பார்த்தா இங்க ஆம்பளை உட்கார்ந்து இருப்பான், இங்க பொம்பளை இருப்பாங்க, இங்க ஆம்பளை இருப்பாங்க. இங்க பார்த்தா அங்க முஸ்லிம்களுக்கு என்று தனிப்பட்ட முறையில ஒதுக்கப்பட்டு இருக்கிறது. இது கண்டனம் தெரிவிக்க வேண்டிய ஒன்று விஷயம். ஆனால் மற்றும் 4 கேள்விகளுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்தால் நான் கேட்கிறேன், இல்லைன்னா தனிப்பட்ட முறையில் பதில் சொல்லுங்க. கேட்டா என்னங்க மத்தவங்க வாய் ஒத்துக்குறாங்க. சரி, ஒரு கேள்வி, இன்னொரு கேள்வி மட்டும் பதில் கொடுங்க. நாத்திகர்களுக்குன்னு ஒன்று பகுதியில் ஒதுக்குங்களேன். கொடுத்திருக்காரு, வாய்ப்பு கொடுத்திருக்காரு. நான் ஒரு இஸ்லாமிய மார்க்கத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை மணந்தால் அவள் மனித நேயத்தோடு வாழ வேண்டும் என்று மதத்துக்கு அப்பாற்பட்டு எந்த மதத்தை கடவுள் இல்லை என்று சொல்ற கொள்கைக்கு வந்தால் அதை நீங்கள் மனித நேயத்தோடு அது இஸ்லாம் மார்க்கத்தில் ஏற்றுக்கொள்வீர்களா? அவ்வளவுதானே ஐயா அவர்கள் ஒரு கேள்விங்கிறதுல நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. நிறைய விஷயத்துக்கும் பதில் சொல்லணும். ஃபர்ஸ்ட் பெரியார கடவுளாக்க முடியாது என்பதை ஆரம்பிச்சாரு. கடவுளை ஆக்குறதா என்னன்னு கடவுள்னு சொன்னா தான் கடவுள் ஆக்குறன்னு விளங்கி வச்சிருக்காரு. இப்ப கடவுளா தான் பெரியார் இருக்காரு. ஏன் இருக்காருன்னு கேட்டா, அவர் கல்லு செஞ்சு வச்சுக்கிட்டு அதுல கொண்டே மாலையை போடுறாங்க. கல்லுக்கு விளங்குமா? இல்ல கல்லுக்கு நமக்கு இந்த ஆள் தான் மாலை போடுற வரைக்கும் கல்லுக்கு மாலை போடுற விளங்குமா? விளங்காது. அவருடைய நினைவிடத்தில் கொண்டே வளையத்தை கொண்டே வைக்கிறாங்க, மலர் வளையத்தை. மலர் வளையத்தை வச்சா அந்த கல்லுக்கு போட்டா தப்புண்டீங்க, இந்த கல்லுக்கு தேங்காயும் பழமும் கொண்டு போனா தப்புண்டீங்க, அந்த கல்லுக்கு போய் மாலையை கொண்டு போட்டா அது தப்பு இல்லைங்கிறீங்க. இது எப்படி விளங்காதுன்னு நினைச்சு சொன்னீங்களோ அதே ஆர்குமெண்ட் அதுல வரத்தான் செய்யுது. இன்றைக்கே பெரியாரை கடவுளை வழிபாட்டு தெய்வத்தை மாத்திக்கிட்டீங்களே தவிர நாளைக்கு ஆவார் நான் சொல்லல. இப்பவே பெரியார் கடவுளாகத்தான் ஆக்கப்பட்டு இருக்கிறார். அவர் குறிப்பிட்ட நாள்ல இறந்து சாவுண்டா என்ன? பகுத்தறிவு பிரகாரம் சாவுன்னு சொன்னா எல்லா சக்திகளும் போவதற்கு பேர் தான் சாவு. நீங்க நினைவு விழா கொண்டாடுறதே கடவுளாக்குறீங்க. அவரு செத்துட்டார்ல வேற என்ன வர போறாரா? விளங்க போறாரா? அவன் நீ புரிஞ்சுக்கிற போறாரா? வீரமணி இப்ப வர்றாரு நமக்கு மாலை போடுறாருன்னு தெரிஞ்சுக்கிற போறாரா? ஒண்ணுமே இல்ல. அப்புறம் கொண்டு போய் மாலை கொண்டு போடுறீங்கன்னா வழிபடுறீங்க, கடவுள் ஆக்கி போட்டீங்க. நீங்க நாளைக்கு அவரதை பத்தி பேசினா இன்னைக்கு ஆயிடுச்சுங்கிறேன். கடவுள் ஆக்கலங்கிறீங்களே. அதே மாதிரி பெரியார் தொண்டர்கள் போய் கோயில் அடிச்சாங்களான்னு கேக்குறீங்க. பெரியாரே பிள்ளையார செருப்பால் அடிச்சார மறுப்பீங்களா நீங்க? பெரியார் தொண்டர்களை பத்தி பேசுறீங்க. சேலத்தில் அடிச்சது தெரியாதா? பெரியார் என்ன பண்ணார்? சேலத்துல ஒரு மதத்தினுடைய வழிபாட்டு தலம் விமர்சிக்கலாம், அவரு தப்புன்னு சொல்லலாம். செருப்பால் அடிச்சாரா இல்லையா? அதை பத்திரிகையில துக்குளத்துல போட்டதுக்காக வேண்டி கவர்மெண்ட் பறிமுதல் பண்ணுச்சா இல்லையா? யாரா மறுக்க முடியுமா? வழிபாட்டு தலத்தை பெரியாரிஸ்ட் ஒண்ணுமே செய்ய மாட்டாங்களாம். பெரியாரே பண்ணினாரு. அதை விளங்கிக்கிறேன். பெரிய ஒரு சிலையை செருப்பால் அடிப்பது என்பது என்ன நாகரிகம்? தப்புன்னு சொல்லலாம், விமர்சிக்கலாம். ஒரு மதத்தவர்கள் தெய்வம் நினைக்கிறாங்க. பெரியார் சிலையை ஒருத்தன் செருப்பால் அடிச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க? பெரியார் சிலையை செருப்பால் அடிச்சா உங்களுக்கு வர்ற அதே ஒண்ணு அவருக்கு வராதா? அப்ப பெரியாரே அந்த வழிமுறையில போகல. அதை நீங்க என்ன செய்யணும்? முதல்ல விளங்கிக்கிறேன். அது மாதிரி மதவாதிகள்னாலதான் சண்டைகள்லாம் வருது அப்படிங்கிறாரு. அப்ப ஏன் ராமகிருஷ்ணன் வீரமணிக்கு சண்டை வந்துச்சு? கோவை ராமகிருஷ்ணனுக்கு வீரமணிக்கு சண்டை வந்த காரணம் என்ன? ஆனூர் ஜெகதீசனுக்கும் அப்புறம் வீரமணிக்கு சண்டை வந்த காரணம் என்ன? அதுல அவங்க எல்லாம் யாரு? சண்டை அதாவது குறைஞ்ச எண்ணிக்கையில குறைஞ்ச சண்டை வருது. நிறைய இருந்தா நிறைய வந்திருக்கும். நீங்களும் நாடு பூரா நிறைய இருந்தீங்கன்னா நிறைய வெட்டிக்கிட்டு சாவுவீங்க. பெரிய நாங்க இருக்கிற பெரியாருக்கு அதே கொள்கை, திருவாரூர் தங்கராசுக்கு அதே கொள்கை, ஏன் 2 கட்சி, வீரமணிக்கு அதே கொள்கை, திருவாரூர் தங்கராசுக்கு அதே கொள்கை 2 கட்சி, வீரமணிக்கு அதே கொள்கை, கோவை ராமகிருஷ்ணனுக்கு ஒரே கொள்கை. ஏன் 2 அணி ஒத்த திட்டிக்கிறீங்க? நீ பகுத்தறிவு இல்ல, நான் பகுத்தறிவு இல்ல, நீ நாம் பகுத்தறிவு, நீ நாம் பகுத்தறிவுன்னு சொல்லிக்கிட்டது அது எப்படி? நீ எப்படி கருணாநிதிட்ட போகலாம், நீ எப்படி ஜெயலலிதா போகலான்னு சொல்லி 2 பேரும் அடிச்சுக்கிறது அது என்ன கொள்கை? அப்ப சண்டைங்க என்னமோ பெரியார்னு சண்டை வராதுங்கிற மாதிரியும் பெரியாரை விட்டா சண்டை வருங்கிற மாதிரி ஆர்குமெண்ட் தப்புங்க. இருக்கிறது ஊருக்கு 4